கன்னியாகுமரி சைடுல இதுக்கு ஸ்பெஷலா பண்ற கிண்ணத்தப்பம். பெர்ஃபெக்ட்டா வாயில வச்சது கரைஞ்சு போற மாதிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது நான் 1/2 கிலோ அரிசிக்கு பண்ண போறேன். ஸோ பெரிய தேங்காய்ல 1 எடுத்து உடைச்சு இந்த மாதிரி தேங்காய்ல உள்ள கருப்பெல்லாம் நீக்கிக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி 4 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டு 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசியை இதுல சேர்த்துக்கலாம். இது ஊறட்டும். இந்த தேங்காவை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்து அரைச்சு ஃபில்டர் பண்ணி 2 வாட்டி பால் எடுத்து வச்சுக்கலாம். இது 4 கப் அளவுக்கு இருக்கு. இனி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த தேங்காய் பாலையும் அரிசி முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூட 10 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் கூட தறி தட்டாத அளவுக்கு ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 முட்டை சேர்த்து ஒரு வாட்டி கூட அடிச்சு எடுத்துக்கணும். இது கூட மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு சல்லடையில நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. லாஸ்டா 3 கப் அளவுக்கு சுகரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப கிண்ணத்தப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு திக்கா இருக்கா தின்னா இருக்கான்னு டவுட் வந்துச்சுன்னா 1/4 கிலோ அரிசி, அதாவது 1 கப்புக்கு பண்றோம்னா எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு மாவு 1 லிட்டர் அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இனி ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஸ்டாண்டு போட்டு மேல இந்த கிண்ணத்தை வச்சுட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஊத்துங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் மூடி 25 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு எடுக்கும்போது தண்ணி நிக்காம இந்த மாதிரி இருக்கும். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தூவிட்டு கூட முந்திரி பருப்பும் சேர்த்து 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட வேண்டியதுதான். இதை எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கிண்ணத்தப்பத்துக்கான சரியான பக்குவம் வராததால சில பேர் புழுங்கல் அரிசி பிரியாணி அரிசியில பண்றாங்க. இனி இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். இந்த மாதிரியான கன்னியாகுமரி ரெசிபிஸுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.